எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சுவாமி விவேகானந்தா, அவர் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். சுவாமி விவேகானந்தர் நம் ஊக்கம் உற்சாகத்தின் ஊற்று. இன்னைக்கு ஜனவரி 12, நேஷனல் யூத் டே, தேசிய இளைஞர்கள் தினம், சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள். இன்னைக்கு அவர் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சில சம்பவங்கள், அவர் சில கோட்டு, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மகாத்மா காந்தி சுவாமிஜியோட புக்ஸ் எல்லாம் படித்து அவர் இப்படி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, எனக்கு பாரதத்தின் மேலே பற்று 1000 மடங்கு அதிகமானதுக்கு காரணம் சுவாமிஜியோட புத்தகங்கள் படித்ததுனால தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு மேதை என்ன எழுதுறாருன்னா, சுவாமிஜி வந்து ஒரு துறவியா, ஒரு சீர்திருத்தவாதியா, ஒரு சோஷியல் ரிஃபார்மரா, இப்படி பல கேள்வி கேட்குறாரு. கேட்டுட்டு இவர் சொல்றாரு, இவர் ஆல் இன் ஒன் பேக்கேஜ் அப்படின்னு சொல்றார். சுவாமிஜி வந்து ஒரு புரட்சிகரமான துறவி. அவரோட இடத்துல என்ன சொல்றாருன்னா, த்ரோ யுவர் பகவத்கீதா, கோ அண்ட் பிளே ஃபுட்பால், த்ரூ ஃபுட்பால் யூ வில் கோ நியர் டு ஹெவன் அப்படின்னு சொல்றார். உங்கள் பகவத்கீதை தூக்கி எறியுங்க, மைதானத்தில் போய் ஃபுட்பால் விளையாடுங்க, கால்பந்து விளையாடுங்க, இந்த கால்பந்தின் மூலமே நீங்கள் சொர்க்கத்துக்கு பக்கத்தில் போயிடுவீங்கன்னு சொல்கிறார். இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம நினச்சோம் பகவத்கீதை வேண்டாம் அப்படி சொல்லலை. அவர் வந்து உடல் வலிமையை வளர்த்துக்கங்க, ஆரோக்கியமாக இருங்க, அப்புறம் நாட்டுக்காக படிங்க, சேவை பண்ணுங்க அப்படின்ற அர்த்தத்தில் இதை சொல்லியிருக்காரு. ஏன்னா இது மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமான ஆங்கிளில் ப்ரெசென்ட் பண்ணுறதுல சுவாமிஜி மிஞ்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. சுவாமிஜி என்ன சொல்ல வரேன்னா, ஸ்ட்ரெங்க் இஸ் லைஃப், வீக்னஸ் இஸ் டெத். பலம் தான் உயிரே, பலவீனம் மரணம்னு சொல்றார். அப்போ இந்த மாதிரி வித்தியாசமான பாயிண்ட்ஸ் சொல்லி ஊக்க உற்சாகம் கொடுத்து, இல்லை இன்றைய இளைஞர்களை வந்து எல்லாருக்கும் எந்த தர்மத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சுவாமிஜியோட புக்ஸை படிக்கிறாங்க. காரணம் என்ன? அவருடைய கருத்துக்கள் அந்த மாதிரி. அவர் ஒரு இடத்துல இப்படி சொல்லியிருக்கிறார், இந்த பூஜை புனஸ்காரம்லாம் விட்டுடுங்க, பாரதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் திரும்பி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே இப்போ மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, ஓ இவர் பக்தியை பண்ண வேணான்னு சொல்றாரு. இல்லை, பாரதம் பழைய நிலைமைக்கு கொண்டு சொர்க்கத்தில் எப்படி இருந்தோ அதே மாதிரி நம்ம கொண்டு வர வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமைன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்புறம் வேற ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அவர் ஃபாரினில் போயிட்டு இருக்கும்போது, அவர் யூஎஸ்ல இருந்திருக்காரு, யூகேல இருந்தால் பல நாடுகள் டூர் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு ட்ரெயினில் போகிறாரு. அவருக்கு இடது பக்கம் வலது பக்கம் 2 வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க. அவங்க நினச்சிக்கிறாங்க இவர் சாமியார், இவருக்கு ஆங்கிலமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தர் கிண்டல் பண்ணுறாரு. ஹீ இஸ் அ டாங்கி அப்படின்னு சுவாமிஜியை பார்த்து சொல்கிறாரு. ஒன்று 2 பேர் ஆஹான்னு சிரிக்கிறாங்க. உடனே இந்த நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஹீ இஸ் அ மங்கி அப்படின்னு சொல்கிறார். உடனே இவங்க 2 பேர் ஆஹான்னு சிரிக்கிறாரு. சுவாமிஜி அது வரைக்கும் அமைதியாக பொறுமையாக கேட்டவர் சொன்னார், நோ நோ நோ, ஐ ஆம் சிட்டிங் இன் பிட்வீன் த டூ அப்படின்னாரு. அவருக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் பயங்கர ஜாஸ்தி. அவரை பற்றி வேற ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புத்தகம் படிக்கிறது இருக்கு இல்லையா, எவ்வளோ பெரிய புத்தகமாக இருந்தாலும் அவர் ஒரு மேல்நோட்டமாக படிச்சுடுவார் அந்த புக்கை. அப்புறம் அந்த புக்கை பற்றி நீங்கள் எங்கே கேட்டிங்களாலும் பாயிண்ட் சொல்ல முடியும், அந்த மாதிரி திறமைகள் இருந்திருக்கு. அப்படியே அந்த திறமை வந்து இந்தியாவில், அமெரிக்காவில், இங்கிலாந்துலாம் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறார். இது அவருடைய பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அவர் சின்ன வயசில் என்னென்னா மல்யுத்தம், இந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் கூட கற்று வச்சுருந்துருக்கார். ஒரு ட்ரெயினில் போகும், இது ஃபாரினில் நடந்த சம்பவம். ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இவரை வந்து இந்த ரேசிசம்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து வேறு நாட்டுக்காரரு இல்லையா அப்படின்னு சொல்லி நீ வா போன்னு ஒரு மேலே பேசுகிறார் சுவாமிஜியை பார்த்து. இப்போ சுவாமிஜி சொல்கிறார், இனி ஒரு வாட்டி தரக்குறைவாக பேசினேன்னா உன்னை அப்படியே தூக்கி ரயிலை விட்டு வெளியே தூக்கி போட்டுருவேன் அப்படின்றார். ஏன்னா அவ்வளோ பலசாலியாகவும் இருந்தார். பொதுவாக நமக்கு தெரிஞ்ச சுவாமிஜிகள்லாம் இப்படி, துறவிகள்லாம் இப்படி புத்தம் சரணம் கச்சாமி அமைதியாக இருப்பாங்க. இவர் ரொம்ப டேஷிங்காகவும் ரொம்ப டேரிங்காகவும் இருந்தவர். இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரெயினில், நிறைய சம்பவங்கள் ட்ரெயினில் தான் நடந்திருக்கு. ட்ரெயினில் போகும்போது 2 பேர் பேசிக்கிறாங்க, அவங்கக்குள்ளே பேசிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு பேசுகிறாரு, ஒருத்தர் வந்து இல்லை நான் வெஜிடேரியன் ஃபுட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. 2 பேரும் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்காங்க. இது சுவாமிஜி கேட்டுட்டு இருக்காரு. சுவாமிஜி இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வரும்போது சுவாமிஜி சொல்கிறாரு, ஜென்டில்மேன் நீங்கள் பேசின டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கு, வெஜிடேரியன் ஃபுட்டு வேணுமா நான் வெஜிடேரியன் ஃபுட்டு வேணுமான்னு பேச ஆரம்பித்தோன்னா யுகங்களுக்கு பேசின்னு தான் இருக்கணும், யுகங்களுக்கு பேசின்னு தான் இருப்பாங்க.
ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சா நல்லா இருக்கும், இது என்னோட சொந்த கருத்து அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்கிறார். ஒவ்வொருத்தரும் தனது வயரை இந்த மாதிரி ஜீவராசிகளை புதைக்கக்கூடிய இடமா வச்சுக்கணுமான்னு யோசிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு நிறைய பேர் வெஜிடேரியன் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆர்எஸ்எஸ்ல நிறைய பேர் இந்த குணங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு தான் வெஜிடேரியனாக மாறி இருக்காங்க. இது ஒரு சம்பவம் சுவாமிஜி வாழ்க்கையில் நடந்தது. அதே மாதிரி சுவாமிஜி வேற ஒரு பிரபலமான கோட் அவரது என்னன்னா, லவ் பீப்புள் அண்ட் யூஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்றார். டூ நாட் யூஸ் பீப்புள் அண்ட் லவ் திங்ஸ்ன்னு சொல்றார். இன்னைக்கு அதுதான் நடக்குது. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒன்னா உட்காந்து சாப்பிடும்போது அன்பு பாராட்டுற மாதிரி பேசுறது இருக்குல்ல, அது இல்லை. பீப்புளோட லவ் குறைஞ்சிருச்சு இன்னைக்கு. ஆனால் ஒவ்வொருத்தரும் மொபைல் ஃபோனை வச்சுக்கின்னு அப்படியே நோண்டிக்கின்னு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குன்னு சொல்லி இருக்காங்க. ஒன்றா உட்காந்து தான் டேபிளில் சாப்பிட்றாங்க. அவர் சொன்னது மக்களை அன்பு காட்டுங்க, பொருட்களை பயன்படுத்துங்க. இன்னைக்கு அப்படியே கலிகாலம் மாறி போய் அவங்க பொருளை விரும்புகிறாங்க, அன்பு காட்டுறாங்க, மக்களை பயன்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி இனி ஒரு சம்பவம். சுவாமிஜி அவர்கிட்ட ஒரு நடிகை அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுவாமிஜி கேட்குறாரு, இந்த மாதிரி என்னை பார்த்து உங்களுக்கு கேள்வி கேட்க தோன்றதுக்கான காரணம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பயங்கர புத்திசாலி, பயங்கர அறிவாளி, நிறைய விஷயங்களை கரைச்சி குடிச்சிருக்கீங்க. நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நடிகை இல்லையா, நம்ம திருமணம் பண்ணால் அழகாக புல்லியண்டான புத்திசாலியான குழந்தைகள் பிறப்பாங்க, அதனால் அப்படி சொன்னேன் அப்படின்னா. சுவாமிஜி என்ன சொன்னாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் பெர்னாட் ஷாக்கு நடந்திருக்கு. பெர்னாட் ஷா ஒரு மிக சிறந்த எழுத்தாளர், நாடக எழுத்தாளர், நாடகத்தை உருவாக்குனவர், பயங்கர பிரில்லியன்ட்டு. ஆனால் அவர் நிறத்தில் கொஞ்சம் கலர் கம்மி. அவரையும் ஒரு நடிகை இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் நான் திருமணம் பண்ணிக்கணும்னு. அப்போ பெர்னாட் ஷாவும் இந்த கேள்வி கேட்டிருக்கிறார், என்ன திருமணம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த நடிகை சொன்னது என்னன்னா, நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கீங்க, நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டோம்னா அழகான புத்திசாலியான குழந்தைகள் பிறப்பார்கள், இதுதான் அதுக்கான காரணம்னு அந்த நடிகை சொல்கிறாங்க. அதுக்கு பெர்னாட் ஷா சொன்ன விளக்கம் என்னன்னா, ஒருவேளை என்னோட கலர்லையும் உங்கள் புத்திசாலித்தனோட குழந்தை பிறந்துட்டா, அதனால இந்த ப்ரப்போசல் எனக்கு வேண்டான்னு பெர்னாட் ஷா ஒதுக்கிட்டார். இப்போ சுவாமிஜி என்ன சொன்னார் பார்ப்போம். சுவாமிஜி என்ன சொல்றாரு, நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணி ஒரு 18-20 வருஷம் வெயிட் பண்ணி அந்த குழந்தை அழகா இருக்கா புத்திசாலித்தனமா இருக்கான்னு பார்க்கறதுக்கு பதிலா, அம்மா நான் உங்களை தாயா எடுத்துக்கிறேன், நான் என்ன நீங்க உங்க குழந்தையா எடுத்துக்கங்க, உங்களுக்கு என்ன ஒரு பிரில்லியண்டான குழந்தை வேணும் தானே சொன்னீங்க, அதை என்ன குழந்தையாவே எடுத்துக்கங்க. இதுதான் நம்ம கலாச்சாரம். பாருங்களேன், அவரு அந்த நடிகையை காயமே படுத்தலை, தன்னோட துறவரத்தையும் விட்டு கொடுக்கல. இந்த சிக்காகோ ஸ்பீச் உங்களுக்கு தெரியும், நம்ம யூடியூப் சேனல்லே அது ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கோம். அங்கேயும் பாருங்களா, எல்லாம் பேச வந்தவங்க எல்லாம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தான் பேசினாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு ஆரம்பித்தார். அதுக்கு அங்கே 7000 பேர் உட்காந்துருந்தாங்க. 7000 பேர் எழுந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கைதறிட்டு இருந்தாங்க. அதுதான் பியூட்டி. அதுக்கப்புறம் அந்த உலக ஆன்மீக மாநாடு நடந்ததுல தான் சிக்காகோ ஸ்பீச். அது ரொம்ப எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே அந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம் திரும்பவும். அப்போது அது 2 நாள் 3 நாளுக்கு ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. சுவாமிஜி பேசுனதுக்கு அப்புறம் யாருக்குமே அடுத்தவங்க பேசுறதுல விருப்பமே இல்லாதனால நிறைய டைம் எழுந்து போயிட்டு இருக்காங்க. அப்போது அந்த நிகழ்ச்சி நடத்துனவங்களே என்ன பண்ணாங்க தெரியுமா, அடுத்ததாக சுவாமிஜி பேசுவார் அப்படின்னு சொல்லி தான் கூட்டத்தை திருப்பி கூட்டினாங்கன்னு சொல்கிறேன். அந்த ஊரில் வந்த பிரபலமான பத்திரிகை ஒரு இது போட்டிருந்தது. அதாவது அவர் அதுக்கப்புறம் யூஎஸ் டூர் பண்ணார், யூகே டூர் பண்ணார். என்ன பியூட்டினா, எங்கெல்லாம் பேச வச்சாங்களோ அங்கே இவருக்கு கடைசியாக பேசுகிற வாய்ப்பு கொடுத்தாங்க. ஏன்னா வந்த க்ரௌடு இவருக்காக தான் இருப்பாங்க அப்படின்றதுக்காக. அதில் ஒரு கமெண்ட் என்னென்னா, சுவாமிஜி பேச வேண்டியது 15 நிமிஷம் தான், பாக்கி எல்லா தலைவர்களும் பேசுறதுக்கு 4 ஹவர் எல்லாரும் பேசி கடைசியாக பேசுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் கொடுத்தாங்க. இவருடைய 15 நிமிஷம் பேச்சு கேட்கறதுக்காக 4 மணி நேரம் மக்கள் பொறுமையாக காத்திருந்தாங்க அப்படின்னு அந்த பத்திரிகையில் வந்திருக்கு. அவ்வளோ பெரிய பேச்சாளர், அவ்வளோ மேக்னெட் மாதிரி நம்மளை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளவர் நம்ம சுவாமி விவேகானந்தர். அவர் நம்ம சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். நம்ம யூடியூப் சேனல்லே சுவாமி விவேகானந்தரோட சிக்காகோ ஸ்பீச் பற்றி போட்டிருக்கோம்.
ஒர்க் வர்சஸ் கோல்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அவர் என்ன சொல்றாருன்னா, கோலை பற்றி பார்க்காதீங்க, ஒர்க்கை பற்றி பாருங்க, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க் நாட் யுவர் கோல்னு ஒரு இது, அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அப்புறம் சமீபமாக சர்வ் ஃபார் யுவர் ஓன் குட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். அந்த ராக் ஃபெல்லர் அவருக்கு சுவாமிஜி சொன்ன அறிவுரையின்படி அவர் எப்படி இந்த சேவை பண்ணாருன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறோம். இதோட லிங்க் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேனே, விருப்பப்பட்டா பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஜனவரி 12 நம்ம இளைஞர்கள் தினம் கொண்டாடுறோம், சுவாமிஜி பர்த்டே கொண்டாடுறோம். இந்த நாளில் அவரை ஞாபகம் வச்சுக்கிறது, அவரை பற்றி சிந்தனைகள் பண்ணுறதே வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு டானிக் குடித்த மாதிரி இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.